வணக்கம். இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் கற்பழிப்பில் ஈடுபட்ட ஒருத்தர் கைது பண்ணவர் திமுகவோட உறுப்பினரே இல்லாமல் வாய்க்கூசாமல் பொய் சொல்கிறீங்களே அமைச்சர் ரகுபதி அவர்களே. சைதாப்பேட்டை கிழக்கு மாணவரணியோட துணை அமைப்பாளர் அப்படிங்கிறது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். வேகமாக நேற்றுக்கு இரவோட இரவாக அவரோட சமூக வலைதள கணக்கில் எதுக்கு முடக்குனீங்க, எதுக்கு தூக்குனீங்க? 2க்கும் மேற்பட்டவர்கள் அப்படிங்கிறதுல மேற்பட்டவர்களை மறைச்சி 2 நபர்கள் அந்த கொடுஞ்செயலில் ஈடுபட்டிருக்காங்க. 2வது நபர் பற்றி இது வரைக்கும் தகவல் எதுவுமே கொடுக்காம காவல்துறையை மௌனம் காப்பது ஏன்? திடீர்னு எல்லா சிசிடிவியும் வேலை செய்யலன்னு சொல்கிறது யாரை காப்பாற்றுவதற்கு? அந்த 2வது நபர் வட்ட செயலாளர் அளவுக்கு பொறுப்பில் இருக்கிறவங்கிற செய்தி வருவது உண்மையா? யாரை காப்பாற்றுவதற்கு இந்த நாடகம் நடக்குது? யாரை காப்பாற்றுவதற்கு இந்த காவல்துறைக்கு அழுத்தம் கொடுத்து அறவழியில் போராட்டக்கூடிய அதிமுகவினரை கைது செய்வது மட்டுமல்லாமல் ஊடகத்தில் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லி ஊடகத்தை தடுப்பதற்கான காரணம் என்ன? என் மு க ஸ்டாலின் பயமா? களத்தில் அதிமுக, பயத்தில் ஸ்டாலினா? உங்கள் கட்சி நிர்வாகி தான் இது அப்படின்னு ஊருக்கே தெரிஞ்சவரும் கூட ஊடகத்தில் வாய் கூசாமல் பொய் சொல்வதற்கான காரணக்காரியம் என்ன? உண்மை பேசும் துணிவு உங்களுக்கு எப்போ வரும்? நடவடிக்கை எடுக்கதா துணிவு இல்லை, உண்மை பேசும் துணிவு உங்களுக்கு எப்போ வரும் அப்படிங்கிறத இப்போ கேள்வியாக இருக்குது. பொதுமக்கள் சார்பாக இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு நான் விருப்பப்படுறேன். உண்மை பேசுவதற்கு துணிவு இருக்கா? திமுகவினருக்கு துணிவு இருக்கா? நன்றி.